வாலிபத்தில் பராக்கிரமமும் முதிர் வயதில் மகிமையும் உண்டு, பயப்படாதே. நீதிமொழிகள் 20:29. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமமும், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. இன்றைய வாலிபர்கள் பராக்கிரமத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அலங்காரத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பொதுவாக வாலிப பெண்கள் தான் அதிகமாக அழகு சாதன பொருட்களை வைத்திருப்பார்கள். ஆனால் இன்று வாலிபர்களும் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது விடுதியில் எனது அறையில் தங்கியிருந்த ஒரு மாணவனின் லாக்கரில் நான் அதற்கு முன் கண்டிராத கேட்டிராத ஏராளமான அழகு சாதன பொருட்களையும் வாசனை திரவியங்களையும் அவன் வைத்திருந்தான். அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருந்தான். ஆனால் சரீர அளவில் மிகவும் பலவீனமானவனாக இருந்தான். ஒரு சில மாடிப்படிகள் ஏறி இறங்குவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிடும். வாலிபத்தில் பராக்கிரமசாலியாக பலமுள்ளவர்களாக இருப்பதுதான் அலங்காரம். இதைத்தான் இந்த நீதிமொழி நமக்கு வலியுறுத்துகிறது. வாலிபத்தில் சரீரத்தில் பலமுள்ளவனாக பராக்கிரமசாலியாக இருந்தது போல முதிர் வயதிலும் பலமுள்ளவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. முதிர் வயதில் அப்படி இருக்கவும் முடியாது. சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள் வந்துவிடும். ஆனாலும் முதிர் வயதானவர்களுக்கும் கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். இளமையில் அலங்காரம் என்றால் முதுமையில் மகிமை. அலங்காரத்தை விட மகிமைதான் மேலானது. முதிர் வயதானவர்களுக்கு எது மகிமையாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய நரைமுடிதான் என்று சொல்லப்படுகிறது. நரைமுடிதான் எல்லோருக்கும் வருமே, அப்படியானால் எல்லோரும் மகிமையானவர்கள் தானா? இங்கு நரை என்று சொல்வது அவர்களின் அனுபவத்தை குறிக்கிறது. வாலிபர்களிடத்தில் அனுபவம் இருக்காது. தங்கள் சுய பலத்தை கொண்டு எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நரைமயிருள்ள முதியவருக்கோ ஏராளமான அனுபவம் இருக்கும். நாட்டை ஆளும் திறன் இருக்கும். நாட்டை ஆண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நரைமயிருள்ளவர்கள் என்பதை மறுக்க முடியுமா? நீங்கள் வாலிபராக இருந்தாலும் முதிர் வயதுள்ளவராக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் தேவன் கொடுத்ததை பயன்படுத்தினால் மகிமையை காணலாம். பயப்படாதிருங்கள். ஆமென்.